Hello all, this is Deep Learning course part 8 video. போன வீடியோல வந்து நம்ம drop out layers பத்தி வந்து பார்த்திருந்தோம். So drop out layers-னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அதோட இன்ட்யூஷன் என்ன அப்படிலாம் வந்து நம்ம எல்லாமே கிளியரா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து நான் ஒரு டைப் ஆஃப் ஆப்டிமைசர். So ஆப்டிமைசர்னா என்னது, நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஃபைனலா வந்து லாஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதாவது நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூவோ நம்ம கொடுத்த ஆக்சுவல் வேல்யூக்கோ எவ்வளோ வந்து டிஃபர் ஆகுது, அதுதான் வந்து லாஸ். இந்த லாஸை, இந்த எரரை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிமைசர் என்ன பண்ணும், நம்மளோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸ், எல்லா நியூரோன்ஸோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அப்டேட் பண்ணி வந்து அந்த லாஸை வந்து குறைக்க ட்ரை பண்ணும். இந்த ஆப்டிமைசர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த டைரக்ஷன் எடுக்கணும் அண்ட் என்ன சைஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்து அந்த லாஸ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம குறைக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்றதா வந்து ஆப்டிமைசர். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல கிரேடியன்ட் ஆப்டிமைசர் பத்தி ஒன்று போட்டிருந்தேன். மறக்காம இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா பார்ட்ஸையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நான் இதில் ஒரு டைப் ஆஃப் ஆப்டிமைசரான ரொம்ப பாப்புலரான ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற அடாம் ஆப்டிமைசர் பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்கு இந்த ஆப்டிமைசர்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ் இருக்குல்ல, ஸோ y மைனஸ் y ஹேட் த ஹோல் ஸ்கொயர் பண்ணி தான் நம்ம வந்து லாஸை வந்து கண்டுபிடிப்போம். அந்த லாஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து இந்த ஆப்டிமைசர் எல்லாமே இந்த லாஸை மினிமைஸ் பண்ணோன்னா, இந்த வெயிட்ஸ் இருக்குல்ல, வெயிட்ஸ் அண்ட் பயாஸ், நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் பயாஸ்னா என்னன்னு. எல்லா நியூரான்ஸோட ஒரு பயாஸும் வந்து பக்கத்தில் வந்து ஆட் ஆகும். அந்த வெயிட்ஸையும் பயாஸையும் வந்து அப்டேட் பண்ணும். எதுக்கு அப்டேட் பண்ணோன்னா, இந்த லாஸை வந்து குறைக்கிறதுக்கு, இந்த லாஸை குறைக்கிறதுக்கு அது வந்து இந்த பயாஸையும் வெயிட்ஸையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் த்ரூ அவுட் தி ப்ராசஸ். அண்ட் வந்து லாஸ் கம்மியாகிற வரைக்கும் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்டிமைசர் டைப் தான் பார்த்தீங்கன்னா அடாம், அதாவது அடாப்டிவ் மொமெண்ட் எஸ்டிமேஷன். ஸோ அடாம் ஆப்டிமைசர் ஷார்ட் ஃபார்மில். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஐடியாஸை வந்து கம்பைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு ஆப்டிமைசேஷன் ஐடியாஸை வந்து இது கம்பைன் பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா மொமெண்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் ப்ராப். ஸோ மொமெண்டம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொமெண்டம் பற்றி பார்ப்போம். ஸோ மொமெண்டம்னா என்னது, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். மொமெண்டம்ன்றது ஒரு கைடிங் ஃபோர்ஸ் மாதிரி, அந்த ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்க்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பால் நினச்சிக்கோங்களேன், ஒரு மலையிலேருந்து, ஒரு மவுண்டெயின்லேருந்து ஒரு பால் வந்து நம்ம வந்து கீழே ரோல் பண்ண விட்டோம்னா, அந்த மொமெண்டம் தான் வந்து அந்த பாலை மேலேருந்து சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கீழே கொண்டு வரதுக்கு அந்த மொமெண்டம் தான் வந்து அந்த பாலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த மொமெண்டம் அந்த ஆப்டிமைசேஷனுக்கு, அந்த லாஸை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அது ஒரு கைடிங் ஃபோர்ஸாக வந்து இருக்கும் நம்மளோட மாடலுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸான சினாரியோஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்டிமைசேஷனுக்கு இந்த மொமெண்டம் வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும், எப்படி வந்து லாஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுதான் வந்து மொமெண்டமோட ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்எஸ் ப்ராப். இன்னொரு ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எம்எஸ் ப்ராப். இந்த ஆர்எம்எஸ் ப்ராப் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஸ்டெப் சைஸ், அதாவது இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப் எடுத்துக்கோங்களேன். ஸோ -1 இருக்குது, 1 இருக்குது அண்ட் 3 இருக்கு. அது வந்து எவ்வளோ ஸ்டெப் வந்து எடுத்து அந்த லாஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது அந்த ஸ்டெப் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஆர்எம்எஸ் ப்ராப். இல்லைன்னா என்ன சொல்லலாம், லேர்னிங் ரேட். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வெயிட் அப்டேஷன் ஃபார்முலால தெரியும், இந்த மாதிரி லேர்னிங் ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம வந்து அதை 0.001 ஸ்மால் வேல்யூக்கு நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்கணும், ஸோ அந்த லேர்னிங் அந்த ஸ்டெப் வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்எம்எஸ் ப்ராப் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அது வந்து இந்த ஆப்டிமைசருக்கு வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக வந்து சீக்கிரமாக லாஸ் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆர்எம்எஸ் ப்ராப்போட கான்செப்ட். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் வந்து அடாப்டிவ் மொமெண்ட் எஸ்டிமேஷன். ஸோ இந்த அடாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த லாஸை குறைக்கும்னா, பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு. ஸோ பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அது வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ எல்லாமே இது செக் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த வெயிட் வந்து அப்டேட் பண்ணதுனால எவ்வளோ வந்து லாஸ் குறைஞ்சிருக்கு, இல்லை லாஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா இந்த வெயிட்னால அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டேட்டாவில் வந்து அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து டெசிஷன் மேக் பண்ணால் எவ்வளோ பிக் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கலாம். சப்போஸ் ரொம்ப குட்டியாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருச்சுன்னா என்ன ஆகும், ரொம்ப ஸ்லோவாக ஆகும் ப்ராசஸ். பெருசு அது வந்து ஸ்டெப் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், லாஸ் குறையவே குறையாது. என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றத வந்து இந்த ஆப்டிமைசர் வந்து சொல்லும். எதுக்குன்னா இது ரெண்டுமே வந்து நம்ம லாஸ் குறைக்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பாஸ்ட் டேட்டா வச்சு தான் வந்து அது வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாஸ்ட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் அண்ட் ஸ்டெப் தான். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து நத்திங் பட் மீன், அந்த மீன் வேல்யூ தான் வந்து டைரக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா
ஸ்டெப் இஸ் நத்திங் பட் வேரியன்ஸ். இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் வச்சு தான் வந்து அது டிசைட் பண்ணும். ஸோ மீன் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் அண்ட் வேரியன்ஸ் வந்து எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், வெயிட் அண்ட் பயாஸ் ரெண்டுமே வந்து இது வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயாஸ் கரெக்ஷன் வந்து அது இப்படி தான் பண்ணும். அந்த மீன் அண்ட் வேரியன்ஸை வந்து அது வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ தட் அது வந்து தப்பாக எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல், தப்பான டைரக்ஷன்லையோ இல்லை வந்து தப்பான ஸ்டெப்ஸையும் வந்து எடுத்து வைக்காமல் கரெக்டான டைரக்ஷனையும் கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸையும் வந்து எடுக்கிறதுக்கு இந்த பயாஸ் வந்து அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டைரக்ஷன் வந்து என்ன பண்ணும், இந்த மீன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கரெக்டாக கீழே போகுதா, ஸோ வந்து கீழே போயிட்டு அதோட அந்த குளோபல் மினிமாவை வந்து ரீச் பண்ணுதா, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டான வேரியன்ஸ் இருக்குது, அதாவது கரெக்டான ஸ்டெப்ஸ். ஸோ வந்து நம்மளோட ஸ்டெப்ஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருந்தால் லேட் ஆகும், ரொம்ப பெருசாக இருந்தால் ஆஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கரெக்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து எடுத்து வைக்குதான்னு சொல்லி இந்த வந்து ஸ்டெப்பை வந்து அது கரெக்டாக சூஸ் பண்ணும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ரொம்ப அதிகமாகவும் போகாமல் ரொம்ப கம்மியாகவும் போகாமல் கரெக்டான டைரக்ஷன், தப்பான டைரக்ஷன்லையும் போகாமல், சப்போஸ் பார்த்தீங்கன்னா மேலே போகாமல் கரெக்டாக வந்து குளோபல் மினிமாவை ரீச் பண்ணுறதுக்கு கீழே வரத்துக்கு அந்த கரெக்டான டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அதுதான் வந்து மீன் அண்ட் வேரியன்ஸ். இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து பயாஸ் மூலமாக வந்து அந்த ADAM ஆப்டிமைசர் சேஞ்ச் பண்ணும். ஸோ சிம்பிளாக இந்த ADAM ஆப்டிமைசர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கான்செப்டை வந்து அது இன்ஹெரிட் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் என்ன பண்ணும், அது வந்து ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கும் வந்து லாஸை குறைக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து RMS ப்ராப். இந்த RMS ப்ராப் என்ன பண்ணும், அந்த டைரக்ஷனையும் அந்த ஸ்டெப்பையும் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். கரெக்டான ஸ்டெப்ஸ் தான் வந்து எடுத்து வைக்கிறோம், ரொம்ப பெருசாகவும் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான டைரக்ஷனில் தான் போருமான்னு சொல்லி வந்து கரெக்டாக சொல்லும். ஸோ ஓவராலாக இந்த அடாப்டிவ் மொமெண்ட் எஸ்டிமேஷன் வந்து வெயிட் அண்ட் பயாஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு, இந்த லாஸை வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்டிமைசரை யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து அடாப்டிவ் மொமெண்ட் எஸ்டிமேஷன் ஆப்டிமைசர். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் இது எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி கோட் மூலமாக ஒரு சிம்பிளான ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வேறு டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.